ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான எப்பயும் போல ஒரு கருவேப்பிலை குழம்பு தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம வத்த குழம்பு மாதிரி தான் வைப்போம். ஆனா இதுல நம்ம கருவேப்பிலை அரைச்சி ஊத்துறதால இது கருவேப்பிலை குழம்பு. இது செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்ப நம்ம வந்து இதை எப்பயும் போல மண் சட்டியில செஞ்சாதான் வந்து உங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எண்ணெய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நம்ம உப்பு கல்லுப்பு சேர்த்து கருவேப்பிலை கழுகி வச்சிருக்கிறத அதுல சேர்த்து நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கி அரைக்கும் போதுதான் வந்து உங்களுக்கு அந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை வந்து உங்களுக்கு இருக்காது. குழம்புல சாப்பிட்றவங்களும் ஈஸியா சாப்பிடுவாங்க. இப்ப இதை ஓரளவுக்கு வதக்கிட்டு கலர் மாறினதும் நம்ம வேற பிளேட்ல மாத்தி அதை ஆற வைக்க போறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சட்டியில நல்லெண்ணெய் தான் ஊத்தி வைக்க போறோம். அதுக்கு கடுகு போட்டாச்சு, அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலைங்களை ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெஷ்ஷா. இப்போ ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டு, அதாவது ஒரு பூண்டை முழுசா முறிச்சு அதை போட்டு அந்த பூண்டு எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நீங்க எல்லாமே வந்து இந்த வெங்காயம் இந்த பூண்டு எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கி நல்லா வரணும். அந்த மாதிரி வச்சா மட்டும்தான் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும். நல்லா இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கணும். அதையும் இப்போ நல்லா வதக்க போறோம். நல்லா வதங்கணும். வெங்காயமும் பூண்டும் வதங்குறது தான். அது இல்லாம வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டி. இப்ப வந்து அது வதங்கறதுக்கு நம்ம கல்லுப்பு குழம்புக்கு தேவையானதை நான் இப்பயே ஆட் பண்ணிடுறேன். அப்புறமா வேணா நம்ம டேஸ்ட் செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து நம்ம சாதத்துல சேர்க்கும் போது பசங்க எல்லாம் எடுத்து போட்டுடுறாங்க இல்லையா, அதுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரி அரைச்சி ஊத்தி குழம்பா வச்சு தரும்போது அது வந்து அவங்க எடுத்து போடுறதுக்கு ஆப்ஷனே இல்லாம போட்டு சாப்பிட்டுருவாங்க. இது வந்து ஏன்னா அவ்வளோ சத்து இருக்குது இல்ல. அது வதங்கிட்டே அந்த பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு ஜார்ல அதை சேர்த்து லைட்டா தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம இது பாருங்க நல்லா அப்பப்போ அடிக்க நம்ம வந்து அதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம மண் சட்டியில செய்யறதால உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ அது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் 2 நல்ல பெரிய பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையே இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஆல்ரெடி புளி ஊற வச்சிருக்கோம், நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு. இப்போ தக்காளியை சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம மறுபடியும் அதை நல்லா வதங்க விட போறோம். மூடி வச்சு தக்காளி நல்லா வதங்கி அந்த தண்ணி வெளியே வந்து தக்காளியில இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வருதா, நல்லா அதை நல்லா நசுக்கி விட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட போறோம். உங்களுக்கு வந்து இந்த கருவேப்பிலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி பேஸ்டா வச்சிருக்க அந்த கருவேப்பிலையை இந்த தக்காளி கூடயே போட்டு நம்ம மறுபடியும் நல்லா வதக்க போறோம். அதுல இருந்து அந்த எண்ணெய் வந்து நமக்கு தானா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். இது வந்து உங்களுக்கு கீரைன்றதாலே உங்களுக்கு எப்பவுமே அயன் இருக்கும், கால்சியம் இருக்கும், நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ஃபைபர் இருக்கிறதால. அதே மாதிரி வந்து இந்த கருவேப்பிலையில சிறுங்கசப்பு இருக்கிறதால உங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வாசனையா இருக்குங்க, உங்க வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குழம்புங்க அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு 2 தடவையாவது செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுட்டோம். எண்ணெய் லைட்டா சுத்தி வருதுல. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகா பொடி வீட்லயே அரைச்சது அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா இதுல ஆட் பண்ணி இப்ப அந்த மிளகாத்தூள் வந்து அதுல நல்லா கலந்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட போறோம். எப்பவுமே நம்ம காரக்குழம்பு வைக்கும் போது இந்த மாதிரி தான் நம்ம கலந்து விட்டு தான் வைப்போம். நீங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற வச்சிருக்கிறத நல்லா பார்த்தீங்களா, நான் ஒரு ஆரஞ்சு சைஸ் போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு புளியை வந்து நம்ம இதுல அரைச்சி இப்ப விட போறோம். தண்ணி நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும். இது வந்து நம்ம கருவேப்பிலை எல்லாம் அரைச்சி ஊற்றி வைக்கிறதால உங்களுக்கு நல்லா கட்டியாவே வரும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த குழம்பு உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. யாருக்குமே பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். வாட்டர் வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்க அப்பளம் வச்சு சாப்பிடலாம், பீன்ஸ் பொரியல், பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை, அந்த மாதிரி எது வேணாலும் கூட வச்சு சாப்பிடலாம்.
வெறும் அப்பளம் மட்டும் இருந்தாலுமே நீங்கள் பொரிச்சு வச்சு சாப்பிடலாம். சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த பாருங்க நல்லா குதிச்சு வருது. அது வந்து அடியில் அடி பிடிக்க ட்ரை பண்ண அந்த கருவேப்பிலை நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் அப்பப்போ பார்த்து நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். மூடி மூடி விட்டு விட்டு ஓப்பன் பண்ணி நல்லா அது கொதிச்சு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம செய்யணும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக நம்ம சேனல் உமாஸ் லைஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ அது பாருங்க நல்லா நம்ம அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் குழம்பு வச்சுட்டு அழகாக லஞ்சுக்கு சூப்பராக ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இதை நீங்கள் வந்து கட்டி கொடுக்கலாம். இந்த பாருங்க அழகாக எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்க மேலே வருது. அவ்வளோதான், நம்மளுக்கு கருவேப்பிலை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோதான். நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்படியே கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க அதுலேருந்து. அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடணும். அவ்வளோதான். பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே இருக்கு. அவ்வளோதான், நம்மளோட கருவேப்பிலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். நாங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு அப்பளம் பொரிச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.